தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு சீவ பாதை, சீவ வழி என்ற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதங்களை வாசித்துக் கொண்டு வரும்போது அது எரேமியா தீர்க்கதரிசனமாயிருக்கட்டும், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகமாயிருக்கட்டும், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகமாயிருக்கட்டும், ஏனென்றால் இவர்கள் இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போகும்போது அவர்கள் யுத்தங்களையும் கொள்ளை வியாதிகளையும் பலவிதமான நெருக்கங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆண்டவரே அவர்களை அந்நிய ஜனங்கள் கையில ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, வேதனை தாங்காமல், துக்கம் தாங்காமல் ஆண்டவரை நோக்கி அவர்கள் சத்தமிட்ட போது அவர்களை கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளையும் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்களுக்கு வரும் வேதனையை எரேமியா சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு ஒரு சின்ன இரக்கத்தை இந்த வசனத்திலே தேவன் காட்டுகிறார். அதுதான் ஜீவ வழி. Glory to God. அதுதான் ஜீவ பாதை, அதுதான் ஜீவ வழி. மறுபடி அந்த வசனத்தை வாசிக்கலாம். பின்னையும் அவர் இந்த இரண்டு விதமான ஜனங்களை பூமியிலே பார்க்கலாம். ஒன்று இந்த ஜீவ பாதையை கண்டுகொள்ளாமல், இந்த ஜீவ வழியிலே வராமல் பூமியிலே வாழ்ந்து மரித்து அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலை நோக்கி போகிற லட்சக்கணக்கான ஜனங்களை பார்க்கலாம். இன்னொரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜீவ பாதையிலே வந்தும் தேவனை விட்டு விலகி போன ஜனங்கள். வாசிக்கலாம் வசனத்தை. யாத்ராகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அவர்கள் பழைய அந்த எகிப்திலே ஆராதித்த அந்த கன்றுக்குட்டியை, அருமையான எகிப்து ஜனங்கள் ஆராதித்த அந்த கன்றுக்குட்டியை இவர்கள் விடவில்லை. செங்கடலுக்கூடாய் கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தாலும் அவர்கள் தேவனுடைய பாதையை சீக்கிரமாய் விட்டு போனார்கள் என்று வேதம் பதிவு பண்ணுகிறது. இன்னொரு நிலைமையில் இருக்கிற ஜனங்கள், இருமனம் உள்ள ஜனங்கள். வாசிக்கலாம். எண்ணாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர்
அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடான வழிகள். ஆவிக்குரிய ஜனங்களைப் போலவும் இருப்பார்கள், உலக ஜனங்களைப் போலவும் இருப்பார்கள். மாறுபாடான ஜனங்கள். அருமையானது இருவழி. நீங்கள் இந்த மின்னூட்டாம் பூச்சியை நீங்கள் பார்த்தால் இரவிலே அது மின்னும், ஆனால் அதை நீங்கள் தொட்டு போனால் என்ன செய்யும் என்றால் அந்த வெளிச்சம் அதை விட்டு அப்படியே அது சுருக்கிக் கொள்ளும். ஒரு பூ இருக்கிறது, ஊமத்து பூ என்று சொல்லுவார்கள். அதை தொட்டால் சுருங்கும், மற்றபடி அது விரிந்திருக்கும். இரு மனமுள்ள இருதயமுடையவர்கள், இரு மனமுள்ள இரு வழிகளிலே நடக்கிற ஆவிக்குரிய ஜனங்கள். இது கடைசி காலமா இருக்கிறபடினால அருமையான தேவனை பின்பற்றி வருகிற ஜனங்களை காட்டிலும் மனிதனை பின்பற்றி போகிற ஜனங்கள் ஏராளம். அல்லேலூயா. மனிதனை தேடுகிற ஜனங்கள் ஏராளம். வாசிக்கலாம் சில வசனங்களை. நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. மாறுபாடான வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. ஆம், அவற்றில் ஒன்றிலே விடுவான். பெரிய தீர்க்கதரிசிதான். அருமையான அவன் முழங்கால் படியிட்ட உடனே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார், அவனோடு கூட இடைபடுகிறார். பெரிய தீர்க்கதரிசினாலே தான் ராஜாவே அவனை தேடி வருகிறான். ஆனால் அவன் வழிகள் மாறுபாடான வழிகள். அவனுடைய சீரியம் மாறுபாடான சீரியம். அவனுடைய எண்ணங்கள் மாறுபாடானவைகள். அவருடைய உணர்வுகள் மாறுபாடானவைகள். அவருடைய சிந்தனைகள் மாறுபாடானவைகள். அவனுடைய பேச்சுகள் மாறுபாடானவைகள். பட்டயத்திலே சுற்றி போனான் விலையாம். ஒரு தவறான உபதேசத்தையும் அவன் உபதேசித்து செத்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில சீவ பாதையில் இருக்கிறாயா? சீவ பாதையை விட்டு விலகிவிட்டாயா? சீவ பாதையிலே நீ நடந்த நாட்கள் உண்டு. இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாயோ? சாவேன் என்று சொன்னவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட கொண்டு போகிறார். அவரை சவுக்கையினால் அடிக்கிறார்கள். அவருடைய முகங்கள் அந்தக்கேடு அடைந்தது, சரீரமெல்லாம் காயம். இவன் சீமோன் என்ன செய்கிறான்? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு சிலுவையிலே தொங்கின போது ஓடி போனார்கள். பாடுகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை இயேசுவை விட்டு பிரித்து தூரமாய் கொண்டு போய்விட்டதோ? இந்த காலவேளையில நீ மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன்மேல் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால உன்னை என் வாயிலே இருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமா, மோசமா, பட்டயமா, ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். மனுஷன் யோசிக்கிற பாதைகளும் பிசாசு உன்னை நடத்தி கொண்டு போகிற பாதைகளும் உலக மனிதர்கள் உன்னை நடத்தி கொண்டு போகிற பாதைகளும் சீவ பாதை அல்ல, அது மரண பாதை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிலே துக்கம் இருக்கிறது. ஆமென். அதிலே மரணம் இருக்கிறது.
அதிலே சாபம் இருக்கிறது, அதிலே வியாதி இருக்கிறது, அதிலே சஞ்சலம் இருக்கிறது. எல்லாவற்றை காட்டிலும் அதிலே நித்திய நரகம் இருக்கிறது. அதுதான் மனுஷன் உனக்கு காட்டுகிற பாதை, உன் மாம்சம் காட்டுகிற பாதை. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் உண்டு. பிரசங்கி எழுதுகிறான், வாசிக்கலாம் எடுத்தவர்கள். அது ஜீவ பாதை அல்ல, அது ஜீவ வழி அல்ல. நீ நடந்து போகிற பாதையும் அது அல்ல. வாசிக்கலாம். மனுஷனுக்கு தோன்றுகிற பாதைகள் செம்மையாயிருக்கும், அது முடிவு மரணத்தை உண்டு பண்ணும். Praise the Lord. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. லோத்துக்கு மனைவியும் செம்மையா ஒரு பாதை தெரிஞ்சிச்சு, சோதம் குமாரா பட்டணம். ஏன்னா டிராவல் கஷ்டம், டிராவல் இருக்கிறாங்க. கானான் எங்க இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும் தெரியாது, எப்ப போய் சேருவோம்னு தெரியாது. ஆனா இப்ப கண்ணுக்கு முன்னாடி பசுமையான ஒரு காட்சி இருக்கிறது, சோதம் குமாரா பட்டணம். அவனுக்கு அது செம்மையாய் தோன்றினது, அவன் மனைவிக்கு செம்மையாய் தோன்றியது. அவங்க வேலைக்காரங்க இவங்க வேலைக்காரங்க சண்டை உண்டு, ரொம்ப நல்லதா போச்சு நினைச்சுட்டான் லோத்து. அவன் முடிவை பார்த்தீங்கன்னா மனைவி உப்புத்தூணாய் மாறினாள். இன்றைக்கும் இஸ்ரவேலில அந்த உப்புத்தூண் இருக்கிறது. எல்லாரும் போற இந்த டிராவல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உண்மையிலே உப்பு இருக்குன்னு நக்கி நக்கி பார்த்து பாதி மூக்கு இல்லாம போயிட்டான். உண்மையா சொன்னாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க போக கூடாதுன்னு சொல்லி வேதி வச்சுக்கிறாங்க. ஏன்னா உப்பு தூணாய் போனான்னு சொன்னா நம்ம ஆளுங்க எதையுமே சீக்கிரம் நம்ப மாட்டாங்களே. அவங்க வேணும்னே அந்த மூக்குல போய் நாக்க வச்சு நக்கி நக்கி பாதி மூக்கு போயிட்டான். உப்பு இருக்குதான்னு பாக்குறோம், ஆனா அதுல உப்பு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த நாளின் கால வேளையில ஜீவபாதையை விட்டு விலகி விடாது. ஜீவபாதையை விட்டு விலகினவன் தான் சிம்சோன். இன்பமெல்லாம் தற்காலிகமானது, இன்பமெல்லாம் நிரந்தரமானதல்ல. அது உன்னை மரணத்துக்கு நேராய் நடத்தும். வாலிபனே, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனால் கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு செம்மையான வழிகள் நிறைய இருக்கிறது. மகனே போகாதயா, அழுறான் தகப்பன், போகாதப்பா. இல்ல என் சொத்தை கொடு. எப்பா வேண்டாம்பா, சொத்தை நான் வச்சிருக்கிறேன்பா, வேண்டாம் நீ போயிட்டு வாப்பா. இல்ல, எல்லாத்தையும் வித்தான். இன்பம் போல அவனுக்கு உலகம் இன்பமா இருந்தது. குடித்தான், வெறித்தான், பெண்களோடு கூட அவன் தன் நேரங்களை செலவு பண்ணினான். எல்லாம் குறைய 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 அவன் நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு போனார்கள். பன்னியின் தவிடு கிடைக்காமல் பன்னி அருமையான ஒரு பக்கம் உருமுது. ஏன் சாப்பாடு நீ வர்றியா? இவன் பன்னியை பார்த்து சொல்றான், பசிக்குதுங்கிறான். அது ஏதோ பாவம், அந்த பண்ணி இறக்கம் உள்ள பண்ணி போல இவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்திருக்குது. ஆமென். அப்பந்தான் தகப்பன் வீட்டை நினைக்கிறான். தேவனாய கர்த்தர் உன்னை ஜாதிகளிலிருந்து வம்சங்களிலிருந்து உன்னை வேறு பிரித்து இந்த ஜீவ பிரயாணத்தை துவக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. மற்ற ஜனங்கள் உலகத்திலே வாழும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானது, நம்முடைய எண்ணம் வித்தியாசமானது, நம்முடைய பேச்சு வித்தியாசமானது, நம்முடைய உணர்வு எல்லாம் வித்தியாசமானது. ஏனென்றால் ஜீவ பாதையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலக ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்தவைகள், உலக சிந்தனை உடையவர்கள், உலக மனிதர்களைப் போல பேசுகிறவர்கள். Praise the Lord. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை தேவனாய கர்த்தர் ஜீவ பாதையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பின்மாற்றமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர்
பலமுறை எச்சரிப்பார், அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார். என்றால் இந்த நாள் இனிமேல் உன் வாழ்க்கையிலே ஒருபோதும் வராது. ஆமென். ஒருபோதும் வராது. வாழ்நாள் கழிந்து கொண்டே இருக்கிறது. நீங்க நினைக்கிறது போல காலையில இட்லியும் மத்தியானம் சாப்பாடும் ராத்திரி சாப்பாடும் சாயங்காலம் டிஃபனும் சாப்பிட்டுட்டு ஏசி ரூம்ல போய் செல்ல போட்டு அமுக்கி அமுக்கி பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லா நாளும் பார்க்க ஒரு நாள் அமுக்குனா கண்ணு தெரியாது, அப்புறம் கண்ணை எடுத்து கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஒரு நாள் எலும்புனீங்கன்னா எலும்ப முடியாது, காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், எலும்பு இப்படி இப்படி பண்ணணும். ஆமா, உன் மனசு சொல்லும் நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உன் எண்ணம் சொல்லும் உனக்கு வயசாயிடுச்சு. உன் மனசு சொல்லும் நாள் உடைஞ்சிட்டு. ஆண்டவர் உனக்கு கொடுத்த நாள், இது கிருபையாய் கொடுத்த நாள். தேவன் உனக்கு வைத்திருக்கிற இந்த ஜீவ பாதையை விட்டு நீ விலகி போகாதே மகளே, விலகி போகாதே மகனே. அப்படியே நீ மரித்தாலும் சபைக்குள்ளே மரிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு மரிச்சான் சபையில. அந்த அடக்க ஆராதனையில போகும்போது ஒரு பாஸ்டர் பேசினாரு, இவனுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் என்னவென்றால் அந்த ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது மரித்தான். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் சிபிஎம் பாஸ்டர். அவரும் நானும் ஒரு இடத்துல பேசியிருக்கிறோம். அவரு பிரசங்கம் பண்ணிடுற நேரத்தில் செத்து போயிட்டார், பாதி பிரசங்கத்துல இறந்து போயிட்டார், அப்படியே உட்கார்ந்து சாஞ்சிட்டார். நல்ல மரணம் தான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கால வேளை ஆராதனையில அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உனக்கு கொடுத்த நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மனம் போல மனசு போகிற இடத்துக்கு போகாத, மனசு நினைக்கிற இடத்தை செய்யாத, உன் மனசு என்ன யோசிக்குமோ செய்யாத. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் செல்ல தூக்கி தூர போடு. கர்த்தரை ஆராதிக்க உன் இருதயம் ஆண்டவரை ஆராதிக்க ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஆமென். யார் உங்ககிட்ட இனிமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க உனக்கு விரோதியாய் மாறிடுவாங்க. யார் உங்களை வாழ்த்துகிறாங்களோ அவங்க எதிரியாய் மாறிடுவாங்க. கூட பிறப்புகளே எதிரியாய் மாறுகிற காலம், தாய் தகப்பனே எதிரியாய் மாறுகிற காலம், பிள்ளைகள் எதிரியாய் மாறுகிற காலம் இது. கர்த்தருடைய பிள்ளையே, ஜீவ பாதையிலே திரும்பி வா. ஜீவ பாதையை விட்டு விலகாதே, ஜீவ பாதையிலே நடந்து வா. இந்த ஜீவ பாதையில் இருக்கிற 4 மேன்மைகளை இந்த கால வேளையிலே உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். ஒன்றாவது, இந்த ஜீவ பாதையை வேதம் அரண் என்று பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தரின் வழி உத்தமமார்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலகம். கர்த்தருடைய வழி உத்தம மார்க்கத்தார்க்கு அரண். ஆமென். பலத்த பாதுகாப்பை உண்டு பண்ணுகிற வழி. நீங்க நிக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதைன்னா ஒரு பாதுகாப்பான பாதை. உங்க பாதுகாப்பை எளிய ஊழியக்காரன் சொல்றான், கண்ணை திறந்து பார் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு. அக்கினி ரதமான குதிரைகள் அவனை சுற்றிலும் இருக்கிறதை ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம் வசனத்தை. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ பாதை, பலத்த பாதுகாப்பு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஆமென்.
புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய சபை உனக்கு பலத்த பாதுகாப்பா இருக்கிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. Hallelujah. ஆண்டவர் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் பலத்த பாதுகாப்பா இருக்கிறார். உன் சபைக்கு கர்த்தர் பலத்த பாதுகாப்பா இருக்கிறார். ஏனென்றால் ஜீவ பாதையிலே நீ இருக்கிறாய். Amen. ஆமென். Hallelujah. யோபின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பும் அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் எங்கே கொண்டு போய் விடப்பட்டான்? அக்கினியும் கந்தகம் எரிகிற பலத்த பாதுகாப்பு இருக்கிறது. இந்த ஜீவ பாதையை ஒருவன் விடுவானே ஆனால், ஒருவேளை கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம். இது நிரந்தரமானதல்ல. கொஞ்ச காலம் படிக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, இத பாஸ் பண்ணிடாது, பிறகு உனக்கு கஷ்டம் கிடையாது. இதுக்கு கஷ்டமான சிலபஸ்னாலும் இத படிச்சு முடிச்சு பரிசு எழுதிரு, அதுக்கு பிறகு நீ உனக்கு கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் பிரயாசப்படு, கொஞ்சம் கஷ்டப்படு, கொஞ்சம் அருமையான நேரம் செலவு பண்ணு. அத நீ விட்டுட்டேனா, அம்மா அப்பா இருக்கும் வரையில தான் இதை சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அவன் 2 பேரும் தான் உன்னை போட்டு ஒலிக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீ படிச்சு முடிச்சேன்னா அதுக்கு பிறகு அதை படிக்கவே வேண்டாம். Hallelujah. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன்னா அதுக்கு பிறகு தேவையில்லை. இந்த நாளில ஜீவ பாதையில் இருந்தால் இந்த ஜீவ பாதையினுடைய அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவ பாதையின் அஸ்திவாரம் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஜீவ பாதையின் அஸ்திவாரம் கர்த்தருடைய சபை. இந்த ஜீவ பாதையின் அஸ்திவாரம் தேவனுடைய ஊழியக்காரன். இந்த ஜீவ பாதையின் அஸ்திவாரம் தேவனுடைய பிள்ளைகள். Hallelujah. இதான் ஃபெலோஷிப். இதுதான் ஃபெலோஷிப். சபை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. சபை பரிசுத்த ஆவியானவர் மேல் இருக்கிறது. சபை கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறது. சபை தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். Hallelujah. ஜீவ பாதை, உறுதியான பாதை. இரண்டாவது, இந்த ஜீவனை உண்டு பண்ணுகிற பாதை எப்படிப்பட்டது என்றால், உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வார்த்தையினால் நிறைந்த பாதை. நீ பிழைத்து பெருகும் படிக்கும், நீ சுதந்திரித்து போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஆண்டவருடைய ஜீவ பாதை அரணானது. இரண்டாவது ஜீவ பாதை தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிற பாதை. Hallelujah. நீங்க ஸ்கூலுக்கு எஜுகேஷன் போனா உங்க அறிவை பெருக்கிறதுக்கு அங்க ஸ்டடிஸ் இருக்குது. உலக ஞானம் அறிந்து கொள்ளணும்னா லைப்ரரிக்கு போனீங்கன்னா நிறைய வரலாறு புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கும். நான் அதையெல்லாம் நீங்க படிக்க வேண்டாம், செய்ய வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த வார்த்தை ஒண்ணுதான் ஜீவ வார்த்தை. Amen. Hallelujah. அதெல்லாம் வார்த்தைகள். நிறைய வார்த்தைகள் பூமியிலே மனுஷனை நோக்கி வருகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. இந்த ஜீவ பாதையில இருக்கும்போது இந்த வார்த்தைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் தன் ஊழியக்காரரை தன் கரத்திலே ஏந்தி இந்த வசனத்தை உனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். Hallelujah.
இது ஜீவ வார்த்தை. ஆமென். 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 வேற எங்கேயுமே நீ பார்க்க முடியாது. எந்த இடத்துல இந்த வார்த்தை உங்களுக்கு கூட வார்த்தை கிடைக்குமாயா? பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு விசுவாசிங்க நியாயபுரம் ஒரு தோல் சுருள் செய்யறதுக்கு 250 மாடு அடிக்கணும். ஒரு தோல் சுருளுக்கு ஒரு மாடு அடிக்கணும். யோசிச்சு பாருங்க. ஒரு தோல் சுருள் செய்யணும், ஒரு மாடு அடிச்சு அதுல எழுதணும். வாரம் வாரம் பர்சன் கேக்குறீங்க. அங்க இஸ்ரவேல் ஜனங்க நிப்பாங்க. பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவன் நிக்க முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தான் போக முடியும். அவன் வந்து இப்படி நிப்பான், ஜனங்களெல்லாம் இப்படி நிப்பான். ஆண்டவர் என்ன பேசினார்னு இப்படி நிப்பாங்க. லட்சக்கணக்கான ஜனங்க இஸ்ரவேல் ஒரு தேசம் நிக்கும். அப்படி பிரதான ஆசாரியன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு நிப்பான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே போய் இப்ப நீ ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, நான் உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், போயிட்டு வாங்கன்னா அடுத்த வாரம் வரவே மாட்டேங்க. இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சிலர் செட் ஆயிட்டாங்க, அது போதும். ரோமன் கேத்தலிக் சர்வீஸ் நடந்துச்சு, ஜங்கு 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 நடந்துட்டே இருந்துச்சு. நான் பார்த்தேன், நல்லாதான் இருக்கு. அதுல செட் ஆயிட்டாங்க ஜனங்க. அந்த மைண்ட் செட்டப் அங்க ஆயிடுச்சு. நம்ம இங்க சத்தம் போடுறதும் பாட்டு பாடுறதும் பிரசங்கம் பண்றதும் அவங்களுக்கு செட் ஆகல. ஆனா ஒரு 4-5 வாரம் வந்து செட் ஆயிடும். ஆமென். ஆமென். முதல் வாரம் வந்து உட்கார்ந்து இருந்தா அவங்க ஆராதனை வேறமா இருக்குமா, நம்ம ஆராதனை வேறமா இருக்குமா? ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருக்கும் ஆராதனை எல்லாம், நம்ம ஆராதனை வேற மாதிரி இருக்குது. செட் ஆயிட்டுனா ஜீவ பாதையில இருக்கிறீங்க. செட் ஆகலைன்னா ஜீவ பாதையில இல்ல. ஆமென். ஆமென். செட் ஆகியே ஆகணும். ஆமென். ஸ்கூலுக்கு போனா அடி அடிச்சு பால் ஆக்கிடுவாங்க. அவன் அடுத்த நாள் வரும்போது பால் கேர்ள் எத்தனை அடி தெரியுமா போட்டுக்கலாம். நான் எத்தனை அடிபட்டு சிலபஸ் முடிச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அடின்னு அடி கால்லாம் வாரா இருக்கும் நினைக்கிறேன். இப்பவும் அந்த அடி காயம் தான் இருக்கும் போலுன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. படிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சோத்திரம் பண்ண மாட்டேன் வா, நான் உன்னை சோத்திரம் பண்ண வைக்கிறேன். ரெண்டு டீப்பை சொருவி வாய்க்குள்ள சுருனா சத்திரம் 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 சத்திரம். சர்ச்சில் நீ ஒழுங்கா சோத்திரம் பண்ணிக்கலாமே, பாதி சோத்திரம் பண்ற. சோத்திரம் டீப் எடுக்கிறது தான் ஜெபம் பண்ணிப்போம். ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கும் போது நல்ல சோத்திரம். ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கும் போது நல்ல கத்தர துதி. ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கும் போது தேவனுடைய ஊழியத்தை கட்ட உன் கரங்களை மூடாதே. கத்தர் உன்னை நல்லா வச்சிருக்கும் போது முடியாத காலம் இருக்கிறது, நடக்க முடியாத காலம் இருக்கிறது, சிந்திக்க முடியாத காலம் இருக்கிறது. இந்த மெமரி பவர் வந்து லாஸ் ஆயிடும். ஏன்னா என்ன ரொம்ப நேசிச்சு வளர்த்தவங்க எங்க அத்தை ஒருத்தர் உண்டு, அம்மாவுக்கு தெரியும். நான் 7th படிக்கும் போது என்ன தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க. எல்லாரும் தெருவுல சொல்றாங்க, மாடு மாதிரி இருக்கிறான் அந்த பையன், அந்த கிழவி அது தோல்ல போட்டு இவன் நடக்காம அது தோல்ல படுத்து கிடக்குறான்னு அந்த தெருவுல போறவங்க திட்டுறாங்க. என்ன நான் தோல்ல எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனா கடைசி ஒரு நாள் நான் அவங்கள பார்க்க போனேன். நீ யாருன்னு கேட்டாங்க. அப்பதான் எங்க வீட்டுல சொன்னாங்க, அவன் மெமரி லாஸ் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு மெமரி லாஸ் ஆனா என்ன ஆகும்? இப்ப என்ன உங்க பொண்ணை பார்த்து நீ யாருன்னு கேட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வருஷங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உதவிகள் மேன்மையானது. இரண்டாவது என்ன சொன்னேன்? பவுல் சொல்லுகிறான், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர் ஒளிகளை போல பிரகாசிக்கிற நீங்கள். வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை
ஜீவ பாதையிலே நீங்கள் நடக்கிறீர்களே, இந்த ஜீவ பாதையிலே உண்டாகிற சத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தத்தை சொல்லு. முதலாவது, இந்த ஜீவ பாதையில என்ன சத்தம் கேட்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். இரண்டாவது, இந்த ஜீவ பாதையில நீங்கள் கேட்கிற இரண்டாவது சத்தம் தேவ தூதனுடைய சத்தம். மூன்றாவது, இந்த ஜீவ பாதையில நீங்கள் நடக்கும் போது நீங்கள் கேட்கிற சத்தம் தேவனுடைய ஊழியக்காரனின் சத்தம். அருமையான ஐந்தாவது, நான்காவது, இந்த ஜீவ பாதையில நீங்கள் நடக்கும் போது தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆமென், ஆமென். இதெல்லாம் எங்க கிடைக்கும் யா? எங்க கிடைக்கும்யா? எங்கேயா இது கிடைக்கும்? தீர்க்க தரிசன வார்த்தை, ஊழியக்காரன் வார்த்தை, தேவதூதன் பேசுகிறான், தேவன் பேசுகிறார். பயப்படாத, சோர்ந்து போகாத, கலங்காத, நான் நடத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் பேச நீ கண்ணில் அழுதுகிட்டே போவீங்க. ஆண்டவர் சொல்றார், மழை அழாதம்மா, நான் இருக்கிறேம்மா, நான் உன் கூட இருக்கிறேன்பா, அழாதப்பா, கவலைப்படாத, இந்த தோல்வியை நீ பெருசா நினைக்காத, இதை காட்டிலும் ஒரு பெரிய ஜெயத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். இதை காட்டிலும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். இதை காட்டிலும் மேன்மையான கிருபையை வைத்திருக்கிறேன். இதை காட்டிலும் மேன்மையான உயர்வை வைத்திருக்கிறேன். ஜீவ பாதையிலே தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பி காணப்படுகிறது. ஆமென். மூன்றாவது, இந்த ஜீவ பாதையில தடுமாற்றம் இல்லை. நீங்கள் தடுமாற வேண்டியதே இல்லை. நீங்கள் தடுமாறாமல் நடக்கலாம். Praise the Lord. நீங்கள் ஏனென்றால் உங்களை நடத்துகிறவங்க ஏன் தடுமாற வேண்டும்? நம்ம டிசிஷன் தப்பா போயிட்டோ தடுமாற்றம் உண்டாயிடுச்சு. நிறைய பேர் ஏகப்பட்ட தடுமாற்றம். உடம்பு சரியில்லை, ஆண்டவர் ஏதோ சிக்மர் ஆஸ்பத்திரியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வேற ஊர்ல இருந்தீங்கன்னா, எங்க ஊர் பக்கமெல்லாம் இருந்தீங்கன்னா, சொத்தை எழுதினாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. இந்த சிகிச்சை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். நம்ம சபையிலே நிறைய டாக்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. பிரதருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாரு. இது செய்யுங்க, இப்படி செய்யுங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பதான் ஒருத்தன் வீட்டுல வந்து சொல்லுவான், இந்த மஞ்சளா ஒரு இலை நம்ம ஊர்ல தொழுத்து இருக்குல்ல, இதை அரைச்சி 3 நாள் குடிச்சா உனக்கு வியாதி சுகமாயிரும். அது மஞ்சள் அரைச்சி ஒரு 3 டம்ளர் வச்சிருக்குது, நைட்டு குடிக்கிறது. காலையில டாக்டர் கொடுத்த மாத்திரை அது இவ்வளவு, அது இங்க இருக்கு. அடுத்தது ஒருத்தன் அக்குபஞ்ச டாக்டர் ஒருத்தன் வர்றான், ஊசியை போட்டு குத்துனா வியாதி சுகமா. போகாத டாக்டர் கிடையாது. நமக்கு அந்த நாள்ல நம்ம சபையை சேர்ந்த ஒரு அம்மா, ரொம்ப நேசிக்கிறம்மா, இடையில கூட ஒரு நாள் வந்து எங்களை 2 பேரையும் அவங்கள சிஸ்டர் கெட்டி பிடிச்சி நிறைய பழமெல்லாம் வாங்கிட்டு எங்க அப்பா அம்மா பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லி பார்த்துட்டு போச்சு. அவன் மகன் என்ன பண்ணிருக்கான், எவனோ 2 பாட்டில் குடுக்குறேன்னு சொல்லி குடிச்சு செத்து போயிட்டான். அவன் பயந்து ஊரே திரண்டுட்டவன் அடிக்கிறது, அந்த டாக்டர் அடிக்கிறது. அவன் போடுகிடலாம் எடுத்துட்டு ஒரே ஓட்டமா வாடிச்சான். உண்மையிலே நடந்தது வில்லியனூர்ல. எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, நீங்க எந்த காரியத்தையும் ஒரு ஸ்டடிஸ், ஒரு தெளிவு இருக்க வேண்டும், பதறக்கூடாது. நானும் அப்படி நிறைய காரியத்துல நானே பதறி நிறைய தவறு செய்திருக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க. மலையே இடிஞ்சு விழுந்தாலும் நீங்க அங்க போய் உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து உபவாசிச்சு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. ஏன்னா நீங்க இருக்கிறது ஜீவ பாதை. ஆமென். ஜீவ பாதை. இந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ணி அவங்கள போய் மீட் பண்ணீங்கன்னா, அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க, ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு கேட்டா அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அப்படி ஆயிட்டா, கால் போச்சா கை போச்சா, உயிருக்குல, இப்படி பேசுறாங்க. அவங்களே கொண்டு போடும் போல இருக்குது. அவங்க இதே மாதிரி 1000 கேஸ பார்த்துட்டாங்க. கால் போனா போட்டுங்க, கட்டக்கால் ஒண்ணு வச்சிடலாங்க. அவன் அங்க துடிச்சிட்டு கிடக்குறான். இவங்க ஈஸியா சொல்றாங்க, அவரு திருப்பியும் சொல்றாங்க, நாங்க ஒரு 10 பேர் கட்டக்கால் வச்சுக்கிறோம், பாண்டி எல்லாம் சுத்தி தீர்றாங்க.
ஏன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அவங்க இறுதி அப்படி ஆயிடுச்சு. அது கல்யாணமாகாத குரூப் நீங்க போனீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். அப்படியா? நம்ம கதறி எடுத்து அங்க போய் உட்கார்ந்துருப்போம். அவங்க மெதுவா பேசுவாங்க. எதுக்கு வந்தீங்க? ஏன் பிரச்சனை கேட்டு? அப்படியா, சரி சரி, டீ குடிச்சிட்டு போலாம், நாங்க ஜெபம் பண்றோம். 1 மணி நேரம் கேட்டு 4 வார்த்தை தான் சொல்லுவோம். அடப்பாவீங்களே, எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இந்த பாதையிலே நடந்தால் தடுமாற வேண்டாம், கலங்க வேண்டாம், போராட வேண்டாம். எல்லா பிரச்சனையும் தேவனை அறியாமல் வராது. ஆமென். தேவன் ஒரு காரியத்தை செய்யறதுக்காகவே இந்த பிரச்சனையின் பாதையிலே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புருஷன் ரட்சிக்கப்பட்டா நீங்க இங்க வருவீங்களா? நல்லா வருவீங்க. சாயங்காலம் அங்க ஹோட்டல்ல இப்படி காலை உட்கார்ந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல டான்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. புருஷனோடி உட்கார்ந்து அந்த ஆள் 4 உதவ வச்சுனாதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கு. ஆமா ஆமா, சில பாதைகள் கடினமா இருந்தாலும் அதிலே மகிமை இருக்கிறது. சில பாதைகள் போராட்டமா இருந்தாலும் அதிலே மேன்மை இருக்கிறது. ஆமென் ஆமென். ஆகவே நீங்கள் தடுமாற தேவையில்லை. வாசிக்கலாம், வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 43. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பக்கம் சேனை வருது, அந்த பக்கம் சமுத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தானே உன்னை கொண்டு வந்தேன். ஆமென். நான் உன்னை கைவிடுவேனா? ஹல்லேலூயா. நான் நடத்தி கொண்டு போவேன். எப்படின்னு கேட்காத, என்ன நடக்குன்னு கேட்காத, ஒண்ணு மட்டும் நீ சொல்லு, என்னை கொண்டு வந்தவர் அவர். ஆமென் ஆமென். என்னை நடத்தினவர் அவர், என்னை கொண்டு வந்தவர் அவர், என்னை நடத்தினவர் அவர். கொஞ்சம் மோசே சொல்றான், இன்று காண்கிற எகிப்தினை நீ என்று காண மாட்டார். பரிசங்க நல்லாதான் இருக்கு, பரிசங்க கேட்க தேன் மாதிரி இருக்கு. மோசேல பேசுறான், the great man மோசே, சகலகலா வல்லவன். அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேறினவன் மோசே. அவன் பிரசங்கம் பண்றான், இன்று காண்கிற எகிப்தினை நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீர்கள். எவ்வா கேட்கறதெல்லாம் நல்லாதான் பாருக்குது. முன்னாடி நீனே பாரு, உன் குடும்பம் போகுமான்னு பாரு, உன் மனைவி பிள்ளைங்க போகுமான்னு பாரு. அலை வந்து இப்படியே அடிக்குது, அலை அடிக்கிற சத்தம் கேட்குறீங்களா? எங்க ஊர் பக்கம் கடல் வேற, எங்க ஊர்ல கடல் வேற, முக்கடல். கன்னியாகுமரி போனவங்களுக்கு தெரியும், அது அப்படியே வந்து அடிக்கிட்டு அந்த சத்தம் கேட்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா குதிரை சத்தம் கேட்கும். ஒருத்தன் பெரிய கிரீடம் வச்சு கெச்சி வரான், ராஜா இல்ல அவன் அப்படிதான் வரணும். கொல்ல போறேன்னு வரான், கொலை நடுங்குது. டெலிவரி எல்லாம் அங்கேயே ஆயிரும் பயத்துல. அதுக்கு ஆபரேஷன் பண்ணலாம் தேவையில்ல, ஆஸ்பத்திரிக்கு போகும் தேவையில்லை, பயத்திலே டெலிவரி ஆயிரலாம். தேவனுடைய பிள்ளைய, இந்த நாளில் கால வேளையில உன்னை நடத்தி கொண்டு வருகிறவர் அவர். இந்த சூழ்நிலையை, இந்த நெருக்கத்தை, இந்த பாடுகளிலே உன்னை அவர் நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வக்கீல், அவர் பேர் ஜெயித், நீங்க அவர் நோட்டரிக்கா இருக்க, அவருக்கு நான் சொல்லுவேன், நீங்க போங்க ஸ்டேட்மெண்ட் போடுங்க, ஏசுநாதர் பேசுவார். அவர் என்ன அடிக்கடி சொல்லுவார், ஏசுநாதர் பேசுவார். ஏசுநாதரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டலாமே, நான் இன்னைக்கு லீவ், எனக்கு உடம்பு சரியில்லை, அவரே பேச சொல்லுங்க, பேசட்டும். பேச சொல்லிட்டு அவரே குலுங்கி குலுங்கி சிரிப்பார். ஆனா கடைசியா அவர் சொன்னாரு, ஏசுநாதர் பேசினார். ஆமென் ஹல்லேலூயா. ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஸ்டே வாங்கணும் பாருங்க, அவர் சொல்றாரு, இது யாருமே வாங்க முடியாத ஸ்டே. ஆமென். ஃபீஸே வேண்டாம், ஒரு ஃபீஸ் வேண்டாம். தேவன் நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக போராடுகிறவர். ஏனென்றோ
உன்னை கரம் பிடித்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். Hallelujah. நீங்கள் பதற வேண்டாம், சடுமாற வேண்டாம். யாத்திராம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது, உன்னை நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதிலும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அடுத்த வசனம், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். Amen. நெகேமியா 9:21. ஆண்டவர் உன்னை நடத்துவார். இப்படி 40 வருஷமாய் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கார்ல உட்கார்ந்து ஒரு 8 மணி நேரம் கார்ல உட்கார்ந்து என் காலை பார்த்தா வீங்கி போயிடும். ஏன் 40 வருஷம் வனாந்தரத்துல நடக்கிறாங்க, கால் வீங்கலையா? வஸ்திரம் பழமையாய் போலையா? 40 வருஷத்துக்கு போத்திசு இறக்க வேண்டாம் நமக்கு, வஸ்திரம் பழமையாக போலையா? கர்த்தர் ஆகாரம் எப்படி சாப்பாடு ஆகாரம் தெரியுமா? திருப்தியாய் சாப்பிடும். கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்துகிறவர். விசுவாசிக்கிறீர்களா? Amen. விசுவாசிக்கிறீர்களா? Hallelujah. ஆமென். Amen. ஆமென். Amen. பதற வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. மனுஷன் மாறிடுவான். மனுஷன் எல்லாம் சொல்லுவான், அதை இதையும் சொல்லுவான். கல்யாணத்துல 2 பேரும் நிற்போம், 2 பேரும் இப்படி உருட்டி நிற்பாங்க. 2 பேரும் ரொம்ப வெக்கம் வேற ஜாஸ்தி இருக்கும். ஏமா இந்த பையன்கிட்ட கேட்பேன், ஏமா இந்த பையனை வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் இன்பத்திலும் நீ இவனோடு கூட சேர்ந்து வாழ்வியாங்கும். அது மைக்கில அவன் சொல்லுவான், இன்னும் சேர்த்து சொல்லுவான், என் உயிரே அவளுக்கு தான் கொடுக்க போறேன். நீ உயிரை எடுக்காம இருந்தாலே பெரிய காரியம், உயிரை கொடுக்கவே வேண்டாம். அவன் அங்க இருந்து சொல்லுவான், வாழ்விலும் துக்கத்திலும் இன்பத்திலும் எல்லாம் நான் இவனுக்காக வாழுவேன். அவ கல்யாணமே முடியல, பையனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்பா. அவ கேட்காட்டால அவங்க அப்பா கேட்பாரு, அவங்க அம்மா கேட்பாங்க, சொத்து எவ்வளவு வச்சுக்கிறான், பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கு, டப்புண்டா டப்பு லேதா, டப்பு இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமா, தேவனுடைய பிள்ளையே, இவர் உன்னை கரம் பிடித்தவர், நீனே அவர் கரத்தை விட்டால் உன்னை பின் தொடர்ந்து வருகிறவர். அருமையான யோனா விட்டு போனான், ஆனாலும் யோனாவை தேவன் விடவில்லை. Hallelujah. வேறு விட்டு போனான். சாப்பிடுறது ஏதாவது உண்டாப்பான்னு கேட்கிறார். சந்தேகப்பட்டவன் போய் கேட்கிறாரு, என்ன தொட்டு பார்ப்பா, இப்படி இழுத்து காட்டுறாரு, எவலாவ நீ தொட்டு பார்ப்பா, நான் தாம்பா இயேசு, உங்க கூட நான் 3 வருஷம் இருந்தப்பா. அவன் அழுது கதறிட்டான். அருமையான நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீர்கள், தடுமாற வேண்டியது. Amen. நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி, ஐடி கம்பெனி, அடுத்த நாள் செய்தி வரும். ஏன்னா அமெரிக்கால இப்ப ரொம்ப இது பண்ணிட்டாங்க, வெளிநாட்டுக்கே கொடுக்க கூடாண்டா ப்ராஜெக்ட்லாம். அடுத்த நாள் சொல்றான், ஐடி கம்பெனி மூடுகிறது மாறி இருக்கிறது, ஜூனியரை நாங்கள் எடுக்கிறோம். அவன் லோன் போட்டவன் தடுமாறான், கண்ணு பிதுங்கி போறான். அடுத்த நாள் காலையில டியூட்டி யார் எடுப்பாங்க? ஒன்னு எடுப்பாங்களா, என்ன எடுப்பாங்களா? ஒருத்தன் சொல்றா மொத்தமாவே எடுக்க போறாங்க, கூட்ட போறாங்க. வேலை போகுது, எல்லாம் போகுது. நம்பினவங்க எல்லாம் கைவிட்டாங்க, நம்பினவெல்லாம் மாறிட்டாங்க. உதவி செய்யறேன்னு சொன்னாங்க, கிட்ட போய் கேட்டா ஒன்னுட்ட உதவி கேட்க நான் வீட்டுக்கு வரணும்னு, அதுக்குள்ள நீங்க வந்துட்டியான்னு கேக்குறான். நேத்து உதவி செய்யறேன்னு சொன்னா நீ உதவி செய்ய மாட்டேங்கிறான். எல்லாம் மாறுதையா, எல்லாம் மறையுமையா. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றையா, இந்த இயேசு கரம்
ஒரு காலம் விலகாதையா, உன்னை விட்டு மாறாதையா, உன்னை விட்டு விடாதையா. இது நீ உன்னை கொண்டு போகிற இடம் வரையில் இந்த கரம் உன்னை பிடிச்சு கொண்டே இருக்கும். நீ பதற வேண்டாம், கலங்க வேண்டாம். அடுத்தபடியாக இந்த ஜீவ பாதையில, இந்த ஜீவ வழியில இருக்கிற அருமையான 4வது காரியம், இந்த ஜீவன் பாதையை என்ன செய்யும் என்றால், ஜீவனுள்ளோர் தேசத்திற்கு நம்மை கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் தான் ஜீவனுள்ளோர் தேசம். ஆமென். இந்த தேசம் ஜீவனுள்ளோர் தேசம் அல்ல, ஜீவன் போகிற தேசம். நான் போகிற தேசம் ஜீவனுள்ளோர் தேசம். ஆமென், ஆமென். மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அவன் போனானோ போலியோ, அவனுக்கு ஒண்ணு தெரியும், இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீ ஜீவ பாதையில நடந்து வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் போராட்டம் தான், கொஞ்சம் நெருக்க, அவமானம், நிந்த, கேவலம் எல்லாம் இருக்குதான் செய்யும். ஆனாலும் நீ நடந்து வந்து ஹல்லேலூயா ஜீவனுக்குள்ளே போகலாம். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்க வாழ்றாங்க. ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா அந்த போற நேரம் எல்லாம் அலறுது. முகம் ஒரு மாதிரி வரும், கண்ணு ஒரு மாதிரி வரும். ஆண்டுடைய பிள்ளைங்க அந்த அது என்ன புறம், அங்க ஒரு ஆயா இருந்தாங்க பாருங்க, மகாவீரபுரம். மகாவீரபுரம். அந்த ஆயா சொல்லுது, ஏசப்பாட்ட நான் போறேன். ஆமென். ஏசப்பாட்ட போறேன். ஹல்லேலூயா. ஓ, எல்லா கஷ்டங்களும் இமை பொழுதிலே மாறி போகும். எல்லா பாடுகளுக்கும் இமை பொழுதிலே உனக்கு மகிமை உண்டாகும். எல்லா பாடுகளும் இமை பொழுதிலே உனக்கு மேன்மை உண்டாகும். பவுல் எழுதுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. எல்லா கர்த்தரை துதிக்கலாம். ஒரு வித்தியாசமான அபிஷேகம், ஒரு வித்தியாசமான கிருபை, ஒரு வித்தியாசமான தரிசனம், ஒரு வித்தியாசமான பாரம் உன் இருதயத்தை இந்த காலவேளையில நிரப்புவதாக. ஆமென். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா இப்போ தேவை தேவா இப்போ தாரும் தேவா, ஒளிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை, வல்லமை. இந்த காலவேளையில் நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து இந்த ஜீவ பாதையிலே நடக்க எங்களுக்கு பலம் தருவீராக, கிருபை தருவீராக. காலவேளை வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்து ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.